Hello friends, welcome to சமையல் பட்னம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சாட் ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கர்ல வேக வச்சிடலாம். எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா வெந்தோன தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 4லிருந்து 5 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பிசைய போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, இப்போ மாவு ரொம்ப சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 2 உருண்டையா உருட்டி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி கல்ல கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் தனித்தனியா திரட்டிடலாம். மாவை ரொம்ப மெலிசா திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ இல்லைன்னா காஃபி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம திரட்டி வச்சிருக்க மாவு மேலே சீஸை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி இன்னொரு மாவு எடுத்து கவர் பண்ணிடலாம். ஓரத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி சீல் பண்ணிடலாம்.
இப்போ இதை கத்தி எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பீஸ்லையும் ஒரு சீஸ் துண்டு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீசஸை ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உருளைக்கிழங்கு அப்புறம் சீஸ் மிக்ஸ் பண்ணி செய்கிறதால சாப்பிடவே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ சாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.